ஓகே. சிதம்பர கணித போட்டி 2024 தரம் 5 மாணவர்களுக்கான கடந்த கால வினாத்தாள். அதுல முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி, 200 ரூபாவின் எண் 20 வீதத்தின் அரை பங்கு எத்தனை ரூபாவாகும்? அப்ப எங்களுக்கு அந்த இன் கேள்வி எப்பவுமே முதலாவதா இருக்கு. நாலாம் ஆண்டா பேப்பரா இருக்கட்டும், 5ஆம் ஆண்டு பேப்பரா இருக்கட்டும், முதலாவது கேள்வி இன் தான். அப்ப இன் நாங்க திரும்ப திரும்ப படிச்சிட்டோம் நிறைய தரம். அப்ப இன்னன்னு சொன்னா என்னன்னு படிச்சினாங்க. இன்னன்னு சொன்னா இன்னுக்கு பதிலாக நாங்க என்ன போடுவோம்? இன்னுக்கு பதிலாக நாங்க என்ன பாவிப்போம்? பெருக்கல். தர என்ன பெருக்கல், பெருக்கல் அடையாளத்தை பாவிப்போம். அப்ப முதலாவது கேள்வியில பாருங்க 2 தரம் இன் வந்திருக்கு. என்ன 200 ரூபாவினா முதலாவது கேள்வி 200 ரூபாவின் 200 ரூபாவின் அதனால 20%. 20% சதவீதத்தை உங்களுக்கு பின்னமா மாத்திரத்தை சொல்லி தந்திருக்கேன். ஓகே, அது பிறகு பார்ப்போம். 20 வீதத்தின் அரை பங்கு பின்னமாக சொல்லாம அரை பங்குன்னு சொல்லியிருக்கு. அரை பங்குன்னு சொன்னா என்ன பின்னம்? அரை பங்குண்டா என்ன பின்னம் படிச்ச நாங்கள்? 1/2 என்ன? அரை பங்குன்னு சொன்னா 1/2. காப்பங்குன்னு சொன்னா 4/1. 4/1. முக்கால் பங்குன்னு சொன்னா 4/3. ஓகே, அப்ப வசனமா சொன்னாலும் பின்னமாக எழுதுறதுக்கு தெரியும். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப அப்ப இன்னுக்கு பதிலாக நாங்க என்ன பார்ப்போம்? இன்னுக்கு பதிலாக பெருக்கல். சதவீதத்தை பின்னமா எழுதுற படிச்சிட்டோம்ல. சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்துறது? 100/20. 100% 100க்கு எத்தனைன்னு சொல்றது. அப்ப 20 வீதம் என்று சொன்னா 100க்கு 20. அப்ப 100/20ன்னு போடுவோம். அடுத்த இன்னொரு இன் இருக்கு. இன்னொன்று சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன? பெருக்கல். என்ன அப்ப பக்கத்துல எழுதுறேன். கொஞ்சம் தூரம் மாடி போட்டேன். 20/100 தர 1/2. அப்ப மேலைங்களையும் வெட்டுறது சொல்லியாச்சுல்ல. மேலைங்களையும் வெட்டுறது படிச்சுட்டோம்ல. அப்ப இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. என்ன அப்ப இங்க ஒரு 2ஐயும் இந்த ஒரு 2ஐயும் வெட்டுவோம். சரியா? அப்ப யார் மிஞ்சி இருக்கிறார்? இப்ப இந்த 20ம் இந்த 1ம் மிஞ்சி இருக்கார். அப்ப 20 தர 1 எவ்வளவு? 20 தர 1 20. என்ன ரூபா என்று போடுவோம். என்ன இது ரூபா கணக்கு தானே. ரூபா 200 தான் கேள்வி. அப்ப விடைக்கு நாங்க எப்படி போடுவோம்? ரூபா 20 என்று போடுவோம். விளங்கினதா முதலாவது கேள்வி? ஓகே தானே? 2வது கேள்விக்கு போவோம். என்ன ஓகே, அப்ப 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி சதுரமுகி ஒன்று தந்திருக்கு. என்ன சதுரமுகி ஒன்று தந்திருக்கு. 7 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சதுரமுகியின் கனவளவை காண்க. கனவளவை நேற்று படிச்சாங்கல்ல. எல்லாரும் நேற்று படிச்சிருப்பீங்க. நேற்று படிச்சதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம், கனவளவு சமன்பாடு சதுரமுகியில. நீளம் தர அகலம் தர உயரம். வெரி குட். சதுரமுகியின் கனவளவு. அப்ப கனவுரோட கனவளவு என்னன்னு படிச்சுனாங்க? நீளம் தர அகலம் தர உயரம். கனவுருக்கு என்ன சமன்பாடு? கனவுருவின் கனவளவுக்கு என்ன படிச்சாங்க? மறந்துட்டா? உயரம் தக அகலம். அதுக்கு மாதிரிதான் சதுரமுகிக்கும் கனவளவு சாம்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். கனவுரோட கனவளவுக்கும் சாம்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். ஆனா சதுரம் நாங்களுக்கு தெரியும். நீளம் அகலம் உயரம் மியூட் பண்றேன்.
சொல்லுங்க. சதுரமுயன்னு சொன்னா நீளம் அகலம் உயரம் என்னவா இருக்கும் ஒன்று கொண்டு? ஐயோ, சமமா சமனா இருக்கும். இப்போ உயரம் 7 சொன்னா நீளம் எவ்வளவா இருக்கும்? சதுரமுயன் 7 7 தான். 7 அகலம் எவ்வளவா இருக்கும்? 7 உயரம் எவ்வளவா இருக்கும் தந்திருக்கு? 7 அப்ப 7 தடவை எவ்வளவு? 49 49ஐ 7ஆல பெருக்கோம். அப்ப 9 தர ஒரு 7 தர 9 63 இல்ல சார் அப்ப என்ன போடணும்? சென்டிமீட்டர் காணாம் நேற்று படிச்சுனாங்க. இப்ப நீளம் சொன்னா என்ன, பரப்பளவு சொன்னா என்ன, கனவளவு சொன்னா என்ன போடணும்னு நேற்று படிச்சுனாங்க. ஓகே, சரி. அப்ப சென்டிமீட்டர் கனம் சொல்லி போடணும். இப்ப நாங்க 3வது கேள்வி போகலாம். குறிப்பாக 3வது கேள்வி பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் ஆனது 8 மீட்டரை குறிக்கும். சரியா, 1 சென்டிமீட்டரால நாங்க 8 மீட்டரை குறிக்கிறோம். சரியா, அப்ப நான் கொஞ்சம் பெருசா எழுதுறேன்னா உங்களுக்கு விளங்குறது பெருசா. 1 சென்டிமீட்டரால நாங்க குறிக்க போறது 8 மீட்டர். சரியா, இதை நாங்க உண்மையான நீளம் இது 8 மீட்டர். இது அதை நாங்க சின்னதாக்கி கீறப்போறோம். 8 மீட்டர் என்ற பெரிய நீளத்தை சின்னனாக்கி 1 சென்டிமீட்டர் என்ற அளவுடைக்கு கீறப்போறோம். அதான் இதுல அர்த்தம். இது உண்மையான நீளம், உண்மை நீளம். சரியா, இது அளவுடை நீளம், அளவுடை நீளம். ஓகேவா? சரி. அப்ப அப்படி அதுக்கேற்ற மாதிரி வரையப்பட்ட காணி துண்டொன்றின் அளவுடை படம் தரப்பட்டுள்ளது. காணி துண்டின் பரப்பளவை காண்க. பரப்பளவு ஒரு படம் ஒன்று தந்திருக்கு. 10 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டருமா. பாருங்க, ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க. ஒரு செவ்வக வடிவான ஒரு காணியாம். இவர் 10 சென்டிமீட்டராம். சரியா, இவர் 4 சென்டிமீட்டராம். உடனே பரப்பளவுன்னு சொன்னே நேற்று படிச்சுனாங்க. என்ன பரப்பளவு 4ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்த கேள்வியில படிச்சுனாங்க. பரப்பளவு 5ஆம் ஆண்டு கேள்வியிலையும் பரப்பளவு வந்துருக்குது. ஓகே, அப்ப பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன படிச்சுனாங்க? செவ்வகத்திட்ட பரப்பளவுக்கு சமன்பாடு நேற்று நீளந்தர அகலம். அப்ப 10 தர 4 40 எழுதி போட்டு வார இல்ல, இது அளவுடை படம். என்ன, நீளம் 10, அப்ப அகலம் 4, அப்ப 10 தர 4 40 எழுதிட்டு வந்தீங்கன்னா புள்ள. என்ன, எங்களுக்கு உண்மையான பரப்பளவு தான் தேவை. சரியா, உண்மையான பரப்பளவு தான் எங்களுக்கு தேவை. அப்ப 1 சென்டிமீட்டர் 8 மீட்டர்ண்டா 2 சென்டிமீட்டர் எவ்வளவா இருக்கும்? 2 சென்டிமீட்டர் எவ்வளவா இருக்கும்? 16 எவ்வளவா இருக்கும்? 24 எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மெதட் என்ன மெதட்? 3 cm பெருக்குற பெருக்கிறீங்க. அப்ப 1 சென்டிமீட்டருக்கு 8 மீட்டர்ண்டா 10 சென்டிமீட்டருக்கு எவ்வளவா இருக்கும்? 9. என்ன மெதட்? 10ஆல பெருக்கணும். இது 10 சென்டிமீட்டர் தந்திருக்கல்ல. அப்ப 1 சென்டிமீட்டருக்கு 8 மீட்டர்ண்டா 10 சென்டிமீட்டருக்கு நாங்க காணணும்டா 8 10ஆல பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 80 மீட்டர். உண்மையான நீளம் என்ன? 80 மீட்டர். 80 மீட்டர். 80 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அடுத்தது இவரை கண்டுபிடிப்போம். இவர் 4. என்ன, இவர் 4. அப்ப சொல்லுங்க, 1 சென்டிமீட்டருக்கு 8 மீட்டர்ண்டா 4 சென்டிமீட்டருக்கு என்ன இருந்திருக்கும்? என்ன, எப்படி காண்ற? 8 4ஆல பெருக்கணும். வெரி குட். 4 எவ்வளவு வரும்? 32 மீட்டர்.
அப்ப அகலம் உண்மையான அகலம் எவ்வளவு? அந்த காணியில உண்மையான அகலம் எவ்வளவு? 32. 32. சரியா, 32 மீட்டர். அப்ப இப்ப அந்த காணி துணிட பரப்பளவு கேட்டிருக்கு. அப்ப பரப்பளவு காணும்டா என்ன சாப்பாடு? பரப்பளவு காணும்டா என்ன சாப்பாடு? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். நீளம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 80. அகலம் 9 மீட்டர். 32. அப்ப 80 32ஆல பெருக்கணும். சரியா, 32 80ஆல பெருக்கி விடுங்கோ. கெதி 80ஆல பெருக்கி விடுங்கோ. இந்த சைவர் அப்படியே கீழே போடலாம். என்ன 8 2 16 6 எழுதி ஒரு மிச்சம் 8 3 24 24 ஒன்றும் 25. அப்ப என்ன விட வந்தது? என்ன விட வந்திருக்கு? 2560 சென்டிமீட்டர். 2500. மீட்டர் தம்பி, மீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் ஒரு இல்ல, மீட்டருக்கு மாத்திட்டோம். என்ன உண்மையான நீளம் வந்து மீட்டர்ல எல்லாம் இருக்கு. அப்ப மீட்டர் வர்க்கம் வரும். விளங்குதா? மீட்டரை தானே பெருக்கினேன். 80 மீட்டரையும் 32 மீட்டரையும் பெருக்கினாங்க. அப்ப மீட்டரையும் பெருக்கினா மீட்டர் வர்க்கம் வரும். இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கினதா? ஓகே, No sir. Sir. நாலாவது கேள்வி போ. சரியா, அப்ப நாலாவது கேள்விக்கு போவோம். நாலாவது கேள்வி. நாலாவது, நள்ளிரவிலிருந்து 13 நிமிடங்கள் கடந்துள்ள கணத்தில் நேரம் என்ன? சரியா, நள்ளிரவாம். அப்போ நள்ளிரவு நண்பகல் என்று சொல்லி 2 டைம் இருக்கு. ஏன்னா நள்ளிரவு நண்பகல். ஒரு நாள்ல மொத்தம் எத்தனை மணித்தியாலம் இருக்கும்? ஒரு நாள்ல 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலம். ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் இருக்கும். ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் இருக்கும். ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்கும்னு சொன்னா நள்ளிரவு. என்ன 24 மணித்தியால ஃபார்மேட்ல சொல்றேன். 0 0 0. ஏன்னா இதை நாங்க நள்ளிரவுன்னு சொல்லுவோம். நள்ளிரவு நாள் ஆரம்பிக்கிற நேரம். அதுக்கு பிறகு காலமே அப்படியே 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி 6 மணில இருந்து 7 மணி 8 12 மணிக்கு வரும். 12 மணி, மதியம் 12 மணிக்கு வரும். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? இவரை நள்ளிரவுன்னு சொல்லுவோம். நண்பகல். வெரி குட், நண்பகல். நண்பகல் என்று சொல்லுவோம். அப்ப இவைகளுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? முற்பகலா பிற்பகலா? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தை, நள்ளிரவுக்கும் நண்பகலுக்கும் இடைப்பட்ட நேரத்தை முற்பகல். முற்பகல் என்று சொல்லுவோம். முற்பகல். 12 மணி, அதுக்கு பிறகு மதியம் 1 மணி 2 மணி 3 மணி அப்படியே போயிட்டு திரும்ப இரவு. என்ன அடுத்த தரம் 24 என்று வரப்போகுது. அதை நாங்க மற்றமாய் குறிக்கலாமே. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கும். இப்படி வராது. ஏன்னா இப்படி வராது. அதுக்கு பதிலா என்ன வரும்? திரும்பவும் நள்ளிரவு வரும். ஒரு நள்ளிரவுல இருந்து அடுத்த நள்ளிரவு வாரத்துக்கு 24 மணி நேரங்கள் எடுக்கும். அப்ப நண்பகல்ல இருந்து நள்ளிரவுக்கு இடையில இருக்கிற காலத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? முற்பகலா பிற்பகலா? பிற்பகல். பிற்பகல். இவரை நாங்க பிற்பகல் என்று சொல்லுவோம். ஓகேவா? இது மேலதிக விளக்கம். இந்த கேள்விக்கு இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. இப்ப நள்ளிரவு இருக்கு டைம். சரியா, நள்ளிரவுல இருந்து 13 நிமிஷம் போன பிறகு என்ன டைம் காட்டு? நள்ளிரவுன்னு சொன்னா 0 0 0 0. 13 நிமிஷம் போனதுக்கு பிறகு சொன்னா என்ன செய்யணும்? 13 கூட்டணும். 13 13. அதேதான், 0 0 13. இது வந்து 24 மணித்தியால ஃபார்மேட். 24 மணித்தியால ஃபார்மேட்ல கேட்டா இப்படி சொல்லுவோம். நார்மலான சாதாரண வழக்கத்துல கேட்டா என்ன சொல்லுவோம்? சாதாரணமா நள்ளிரவும் கூட மணிக்கூட்ல என்ன காட்டும்? 12 மணி என்று காட்டும். ஏன்னா 0 0 காட்டுறதுல தானே உங்களோட வட்ட மணிக்கூர் வீட்டுல சுகத்துல தொங்குமே அந்த மணிக்குள்ள என்ன டைம் காட்டும்? 12 காட்டும். அப்ப அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ எங்களுக்கு தெரியும் முன்னுக்கு இருக்கிற அந்த பாதி முற்பகல். என்ன 12
13 அல்லது 12:13 AM. இப்படி 3 விதத்துல நீங்க விடை எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. ஓகேவா? அப்ப நள்ளிரவு, நண்பகல், முற்பகல், பிற்பகல், 24 மத்தியாலம் எல்லாம் இல்லைங்கதான். ஓ சார். ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அப்ப 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி ஒரு எண்கோளம். ஏன்னா எண்கோளம்ன்றது கட்டாயம் 4ஆம் ஆண்டுக்கும் இருக்கு, 5ஆம் ஆண்டுக்கும் இருக்கு. நாங்க சதுர எண்கள், அங்கால கணம் எல்லாம் எண்கோளத்துல பார்த்தோம் போன வகுப்புல. இதுல ஒரு வித்தியாசங்கான்றதுல ஒரு எண்கோளம் வந்து 7, 15, 31, 55, அங்கால 87 என்ற தொடரின் 7ஆம் உறுப்பை கேட்டிருக்கு. சரியா? முதலாம் உறுப்பு என்ன? முதலாம் உறுப்பு 7, 2ஆம் உறுப்பு 15, 3ஆம் உறுப்பு 31, 5ஆம் உறுப்பு 55, 5ஆம் உறுப்புன்னு கேட்டேன் தம்பி. 5ஆம் உறுப்பு 5ஆம் உறுப்பு 2, 3, 4, 57. அப்ப 6ஆம் உறுப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கும், 7ஆம் உறுப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கும். 7ஆம் உறுப்பு தான் கேள்வி. சரியா? அவசரத்துல இதை கண்டுபிடிச்சு எழுதி போட்டு வாரல்ல, அம்மா நான் சரியா செஞ்சுட்டேன் வீட்டை வந்து சொல்லுவீங்க இதை எழுதி போட்டு. ஆனா கேட்டது வந்து 7ஆம் உறுப்பு. ஏன்னா இது முதலாம் உறுப்பு, இது 2ஆம் உறுப்பு, இது 3ஆம் உறுப்பு, இது 4ஆம் உறுப்பு, இது 5ஆம் உறுப்பு. 6ஆம் உறுப்பை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல விடையை எழுதி போட்டு வாரல்ல. கேட்ட கேள்வி 7ஆம் உறுப்பு. அப்ப இதை கண்டுபிடிச்சு அப்புறம் அடுத்ததையும் கண்டுபிடிக்கும். சரியா? கேள்வியே வடிவா வாசிக்கணுமா? சரி, ஓகே. அப்ப இங்க பாருங்க, இது வந்து டக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இதுல சதுர எண்களை காண இல்லை. ஏன்னா சதுர எண்களை காண இல்லை, அது மாதிரி கணத்தையும் காண இல்லை. அப்ப இதுல வித்தியாசத்தை முதல்ல பார்ப்போம். நீங்க வித்தியாசத்தை தான் முன்னுக்கு பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் வித்தியாசம். ஏன்னா வித்தியாசம் சரியா வருதா? எவ்வளவு கூடுது? 7ல இருந்து 15 எவ்வளவு கூடுது? 8, 15ல இருந்து 31 எவ்வளவு கூடுது? 16, 16, 31ல இருந்து 55 எவ்வளவு கூடுது? 24, 24, 24 கூடுது. 55ல இருந்து 87 எவ்வளவு கூடுது? 32, 32. பாருங்க, ஒழுங்கா கூட இல்லை. என்ன 8 8ஆ கூடுதுன்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அப்ப வித்தியாசம் 8 மடங்கு. வெரி குட். 8 மடங்கு. 8ஆம் வாய்ப்பாடுன்னு டக்குன்னு ஞாபகம் இருந்தா, 8ஆம் வாய்ப்பாடு நல்ல கிளியரா இருந்தா உடனே பார்த்தோன்னே விடாங்க. என்ன 8 1 8, 8 2 16, 3 24, 4 32. அப்ப 32, 8 40, அப்ப 40 கூட்டினா இதுல என்ன வர போகுது? 40 கூட்டினா 80. 6வது உறுப்பு 40, 7, 8 4 12, 127. அதுவா விடை? 127 விட இல்ல, இல்ல, அடுத்தது காணும். 7ஆம் உறுப்பு. இது 6ஆம் உறுப்பு. ஓ வெரி குட். இது 6ஆம் உறுப்பு, நாங்க 7ஆம் உறுப்பு காணும். அப்ப 40க்கு அடுத்து என்ன? 8 6 48, 48. அப்ப 48 கூடும். 48 கூடும். அப்ப 127 48 கூடும். 48 கூட்டினா என்ன? 8 மேலும் 15, 5 ஒரு மிச்சம், 2 4 6 6 3 7, அங்கால 1. என்ன விட எல்லாருக்கும் வந்தது? 175, வந்ததா எல்லாருக்கும்? 175 வந்ததா ஓ எல்லாருக்கும்? ஓகே, வெரி குட் வெரி குட். வந்த வராட்டியும் பரவாயில்ல, வராட்டியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கேள்வி விளங்கிட்டு தானே. இப்ப வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசத்திலேயே ஒரு எண்கோளம் இருக்கு. ஏன்னா வித்தியாசம் சேமா வர இல்லை, கூடிக்கொண்டே போகுது. 8 மடங்குகளாக கூடுது. அப்ப உங்களுக்கும் இதே மாதிரி வித்தியாசமான கேள்வி வரும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அடுத்த கேள்வி போகும். நம்ம விடை வந்து என்ன? 175. அடுத்த கேள்வி எத்தனையாவது? 6வது கேள்வி. ஓகே, 6வது கேள்வி. 6வது கேள்விக்கு போவோம். ரஃபு ராஜ் என்போர் முறையே என்றதை நாம் விளங்கப்படுத்துறேன். என்னது முறையே? இதுக்குள்ள இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுமே இருப்பீங்க என்ன? அப்ப முறையேன்னு சொன்னா என்னன்னு விளங்க. முறையே ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கு ஒவ்வொரு 6 நிமிடத்துக்கு ஒன்று, ஒவ்வொரு
15 நிமிடத்துக்கு ஒன்று என்றவாறு இனிப்பு சாப்பிடுவார்கள். சரியா? அங்கால இருவரும் ஒன்றாக 13:20க்கு ஒவ்வொரு இனிப்பை சாப்பிட்டால் மீண்டும் எத்தனை மணிக்கு முதல் தடவையாக இருவரும் ஒவ்வொரு இனிப்பு உண்பர்? சரியா? இல்ல முறையே என்று சொல்றது என்னன்னு சொன்னா ரகு ராஜ் என்று சொல்லி 2 பேரை பத்தி சொல்லிட்டாங்க தானே. அங்கால முறையே என்று சொல்லிட்டா அந்த ஓர்டர்லயே அவங்களோட தரவுகளை குறிப்போம். முதலாவது ரகுவை பத்தி சொல்லியிருக்கு, அதுக்கு பிறகு ராஜ். இந்த 2 பேரையோட என்ன ஓர்டர்ல எழுதினமோ அங்கால முறையே என்று சொன்னா அதே ஓர்டர்ல அந்த தரவுகளை குறிக்கும். ரகு 6 நிமிடத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுவார். 6 நிமிடத்துக்கு 6 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு இனிப்பு சாப்பிடுவார். சரியா? ராஜ் என்ன செய்யறாராம் 15 நிமிடத்துக்கு இருக்கா. சரியா? அவர் கொஞ்சம் நல்ல பிள்ளை, இனிப்புக்கு அடிக்கடி சாப்பிட மாட்டார். காமனத்தியாத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிட்றதே பிள்ளையான அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவர் 6 நிமிடத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுவாராம், இவர் 15 நிமிடத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுவாராம். சரியா? அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா 2 பேரும் ஒன்றாக என்று சொன்னா ஒரே நேரத்துல 2 பேரும் ஒரு இனிப்பை சாப்பிடுறீங்கம்மா. அது என்ன நேரம்? 13:20. 13:20க்கு ரகுவும் சாப்பிடுற, 13:20க்கு ராஜ்யம் சாப்பிடுறீங்க. சரியா? அப்ப திரும்ப எப்ப 2 பேரும் சேமா சாப்பிடுவீங்க என்றதான் கேள்வி. திரும்ப எப்ப என்ன நேரத்துக்கு திரும்ப 2 பேரும் ஒரே நேரத்துக்கு? இதுக்கு நாங்கள் போமாசி என்று சொல்லி ஒரு விஷயத்த காணணும். அதுக்கு முன்னுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு நான் இதை ஒரு கஷ்டமான முறையில ஒரு செஞ்சு காட்டுறேன். ஒரு லாங் டைம் எடுக்க போற ஒரு முறையில செஞ்சு காட்டுறேன். இப்ப இவர் 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தானே சாப்பிடுவார் ரகு. அப்ப 13:20க்கு ஒரு இனிப்பு சாப்பிட்டாருன்னா அதுக்கு அடுத்ததா எத்தனை மணிக்கு சாப்பிடுவார் இனிப்பு? 13:26க்கு சாப்பிடுவார். இவர் அப்பவும் ஒண்ணு சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவர் காமத்தியத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவார். இப்ப 26க்கு ஒரு இனிப்பு சாப்பிட்டாருல, அதுக்கு அடுத்ததான் இப்ப சாப்பிடுவார் 13:32க்கு. 32. 6 நிமிஷத்தை கூட்டுறோம். 20ஓட 6 நிமிஷத்துக்குன்னா 26, 26ஓட 6 நிமிஷத்துக்குன்னா 32. அங்கால பிறகு அது இங்க பார்ப்போம். இப்ப இவர் 13:20க்கு சாப்பிட்டவர். அப்ப அடுத்த இனிப்பு இவர் எப்ப சாப்பிடுவார்? ராஜ் 13:35 பாருங்க. ஒரு 32 சாப்பிடுறாரு, 35 சேமா வருதா? டைம் சேமா வந்ததோ இல்ல. இவர் 32க்கு சாப்பிட்டவர், சாப்பிட்டவர். எங்களுக்கு கேள்வி 2 பேரும் ஒரே நேரத்துல சாப்பிடும். அப்ப இங்கால 32க்கு சாப்பிட்டா இவர் 6 நிமிஷத்துக்கு போய் சாப்பிடுறவர் 32க்கு சாப்பிட்டா அடுத்ததா எப்ப சாப்பிடுவார்? 13:38. 38. அதுக்கு அடுத்ததான் 13:42. 44. இந்த பிழைச்சாங்கள் எல்லாம் பிழைச்சிரும் தம்பி, கவனமா கூட்டணுமா. ஒன்று பிழைச்சா எல்லாம் பிழைச்சிரும். அதுக்கு அடுத்து என்ன? 44 பிறகு 50. 6 கூட்டும். 20ஓட 6 26, 32, 38, 44, 50. சரி, இவர் 15 நிமிஷத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுறவர் அடுத்தது எப்ப சாப்பிடுவார்? 35. 50க்கு. 50 தம்பி. என்ன 45ன்றீங்க? 10? 10 இல்ல, 15. 35ஓட 15 கூட்டினா எத்தனை? 55. 50க்கு சாப்பிடுங்க. வேற எத்தனை மணிக்கு சாப்பிட்டவர்? அதே மாதிரி ராஜப்ப சாப்பிட்டவர் 13:50க்கு. 13:20 2 பேரும் ஒன்றா இனிப்பு சாப்பிடுறது என்ன டைம்? வெரி குட். 13:50. ஓகே, சரி. சரி, அப்ப இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், விடையே கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அதுக்காக இப்படி ஓவருக்கா வெளியிட்டு இருக்கேனுமா? 6வது கேள்வியிலேயே நாங்க நிக்க வேண்டியதுதான். அடுத்த கேள்வியில போயிடாது. ஈஸி கேள்விகள் எல்லாம் வாங்கால இருக்கும். அடுத்த கேள்வியில
அப்ப இது வந்து லோங்கா இருக்கு. சரியா? இது எங்களுக்கு சரி வராது. 1350 தான் விட, ஆனா எங்களுக்கு இந்த முறை சரி வராது. அப்ப இதுக்கு தான் நாங்க போமாசி காணணும். பொது மடங்குகளில் சிறியது. ஓமாசி என்று சொன்னால் என்று சொன்னால் ஓமாசி ஓ பொது பொது மடங்கு பொது மடங்குகளில் சிறியது. பொதுவான மடங்காகவும் இருக்கணும். என்ன, ரெண்டு பேருக்கும் பொதுவான மடங்காகவும் இருக்கணும், அதுக்குள்ள சின்னதாகவும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இவர் 6 நிமிடத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாராம், இவர் 15 நிமிடத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாராம். அப்ப 6க்கும் 15க்கும் போமாசி காணணும். 6க்கும் 15க்கும் போமாசி காணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த டானா பிரித்தல் சொல்லி தரல, அது வேண்டாமா 4ஆம் ஆண்டுக்கு. என்ன, நாங்க மடங்குகள் எழுதுவோம், பொதுவான மடங்கு வரும் வரைக்கும் எழுதுவோம். 6 மடங்குகள் தெரிந்தானே உங்களுக்கு. 6 மடங்குகள் 6, 12, 18, 24, 30, 36, என்ன, அதனால 42, 48, 54, 60. இதெல்லாம் 6 மடங்குகள். அதனால 15 மடங்குன்னா என்ன, 15, சரியா, 30, 45, 60. இதெல்லாம் 15 மடங்குகள். அப்ப இதுல யாரெல்லாம் பொதுவான மடங்குகளா இருக்காங்க? ரெண்டுலையும் பொதுவான மடங்குகள் யாரா இருக்காங்க? யார் யார் ரெண்டுக்கும் பொதுவான மடங்குகளா இருக்காங்க? 30 60. 30, 60. பாருங்க, 30 வந்து 6ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 15ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். 60 பாருங்க, 6ஆம் வாய்ப்பாடுலயும் வரும், 15ஆம் வாய்ப்பாடுலயும் வரும். அப்ப பொதுவான மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். பொதுவான மடங்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதுல என்னவா இருக்கணும்? அதுக்குள்ள என்னவா இருக்கணும்? சிறியதா இருக்கணும். அப்ப 60 சின்னனா 30 சின்னனா? 60 சின்னனா 30 சின்னனா? விளங்கலையா? 30. 30 60 சின்னன் 30. 30. அப்ப இதுல 30. என்ன, இதுல பொது மடங்குகளில் சிறியது என்ன? 6க்கும் 15க்கும். 6க்கும் 15, 30. அப்ப சிம்பிளா இந்த கேள்வியில 2 பேரும் 13 20க்கு சாப்பிடுவீங்க. அடுத்தது இதுல பொதுவான மடங்குகள் 30 கூட்டுவோம் இவரோட. அது மாதிரி இவரோட 30 கூட்டுவோம். 30 கூட்டினா 13, அதனால 20, 30, 50. அது மாதிரி இங்க 20, 30, 50. ஆகிய விடை வந்து அடுத்ததா 13, 50க்கு 2 பேரும் சாப்பிடுவாங்க. விளங்கினதா? இதுல புதுசா ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், பொது மடங்குகளில் சிறியது போமாசி காண்றது. இது இவ்வளவு இப்படி எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, நாங்க முன்னுக்கே நிப்பாட்டலாம். இதோட நிப்பாட்டினா சரி. ஏன்னா கீழே எல்லாம் சார் ஒருக்கா டானா பிரித்தல் முறையில சொல்லி தருவீங்களா? தானா பிரித்தல் முறையா? சரி, ஓகே, தானா பிரித்தல் முறையை சொல்லித்தாரு. போமாசி, சரியா? அப்ப 6, 15. 6, 15 நாங்க பிரிக்க போறோம். நாங்க முதன்மை எண்களால மட்டும்தான் பிரிக்கணும். சரியா? முதன்மை எண்களால் மட்டும்தான் பிரிக்கணும். முதன்மை எண்கள் என்று சொன்னா அதை நான் பிறகு இன்னொரு கேள்வியில சொல்றேன். இன்னொரு கேள்வியில முதன்மை எண்கள் வருது, அதுல சொல்றேன். 2, 3, 5, 7, 11. என்னடா 9 காணிக்கன்னு பாப்பீங்க. சரி, நான் பிறகு சொல்றேன். 2, 3, 5, 7, 11. இதை பயன்படுத்தி தான் இப்படி பிரிக்கும். ஓகே, ரெட்டையன் இருக்குமென்று சொன்னா 2ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா? இது ஒரு ஒட்டையன், 15ன்றது ஒரு ஒட்டையன், ஆனா 6ன்றது ரெட்டையன் தானே. அப்ப 2ல இருந்து தான் ஆரம்பிப்போம். சரியா? அப்ப பாருங்க, 2ஆல பிரிச்சு 6 2ஆல பிரிச்சு எத்தனை முறை? எத்தனை முறை? 3 முறை. 15 பிரிக்க இயலாது, மீதி இன்றி பிரிக்க இயலாது தானே. அப்படி பிரிக்க இயலாது, அப்படியே 15 திரும்ப போடும். விளங்கினதா? முதலாவது வரி. 6 2ஆல பிரிச்சா 3 முறை, 15 பிரிக்க இயலாது, பிரிச்சா 1 மிச்சம் வரும். மீதி வரும். மீதி வரும், அதால அப்படி போட இயலாது, நாங்க அப்படியே இறக்குவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, 2 மொட்டையன் இல்ல, 2 மொட்டையன். இனி 2ஆல பிரிக்கலாமா? 2ஆல பிரிக்கலாமா? பிரிக்க இயலாது. பிரிச்சாலும்
பிரிக்க இயலாது. இது ஒட்டே ஒட்டையே நம்ம பிரிக்க முடியாது. அப்ப ரெண்டுக்கு அடுத்த வார முதன்மையன் என்ன? ரெண்டுக்கு அடுத்த வார முதன்மையன் 3. அப்ப இனி வரால 3ஆல் தான் பிரிக்கணும். சரியா? இனி வர 3ஆல பிரிப்போம். சரியா? 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிச்சா 3க்குள்ள 3 எத்தனை முறை இருக்கு? ஒரு முறை இருக்கு. 15க்குள்ள 3 எத்தனை முறை இருக்கு? எத்தனை? 3 5 15 15. ஓகேவா? 1 வரும் வரைக்கும் பிரிக்கணும். 1 வரும் வரைக்கும் பிரிச்சுட்டே இருக்கணும். அப்ப இங்க 1 வந்துட்டு. சரியா? அவர் முடிஞ்சு. இங்க 5 வந்துட்டு. அப்ப 5 3ஆல பிரிக்கலாது. 5 3ஆல பிரிக்கலாது. சரியா? அப்ப 3க்கு அடுத்து வார முதன்மையன் அடுத்ததார யாரு? 3க்கு அடுத்து வார முதன்மையன் யாரு? 5 அப்ப 5ஆல பிரிக்கணும். சரியா? இவர் ஏற்கனவே பிரிச்சு முடிஞ்ச அப்ப 1. இனி 5ஆல பிரிச்சா எத்தனை? 1. சரியா? அப்ப என்ன வந்திருக்கு? 2 3 5 வந்திருக்கு. சரியா? அப்ப கோமாசி என்ன வந்திருக்குன்னு சொன்னா 2 தர 3 தர 5. சரியா? அப்ப 7 3 6 6 5 எத்தனை? 30. விளங்கினதா? 30. யானா பிரித்தல் விளங்கினதா? அப்ப கேட்டாக்களுக்கு. ஓ. ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். சார். ஓம் சார், தேங்க்யூ. விலங்குல யாராச்சும் கேட்டனீங்களா? அது இல்லை. ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி எத்தனையாவது கேள்வி? 7வது கேள்வி. 7வது கேள்விக்கு போவோம். கலியோ டிஸ்கவுண்ட். 7வது கேள்வி. ஓகே, உடன் காசு கொள்வனவுக்கு 20% கழிவு வழங்கும் கடையில் மணிக்கூடு ஒன்றை ரூபாய் 2000 செலுத்தி வாங்க முடியும் எனின் கழிவின்றி மணிக்கூட்டின் விலை யார்? உடன் காசுன்னு சொன்னா உடனே காசை கொடுத்து வாங்குறோம்னு சொன்னா அவங்க 20% டிஸ்கவுண்ட் தருவாங்களாம். கழிவு நாங்கள் ஏற்கனவே படிச்சினாங்களே. என்ன கழிவுன்னு சொன்னா என்னென்று படிச்சினாங்க? கழிவு டிஸ்கவுண்ட் பழக்கமா இருக்கும் உங்களுக்கு. உடுப்படுக்க போவீங்களே, என்ன பண்டிகை காலம் எல்லாம் வருது எல்லாருக்கும். 3 மதத்தவர்களுக்கு காலங்கள் வருது. என்ன அப்ப போட்டிருப்பாங்க மலிவு விலை விற்பனை கழிவு 50% கழிவு 10% கழிவு எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன அப்ப இந்த கடையில உடன் காசு ரெடி கேஷ் உடன் காசுன்னு சொன்னா 20% கழிவு தருவாங்களாம். ஓகேவா? அப்படி ஒரு கடையில உடன் காசு கொடுத்தா கழிவு போக 2000 ரூபாய் செலுத்தி மணிக்கூட வாங்க முடியும். அப்போ உண்மையாவே அந்த மணிக்கூட விலை என்னவா இருந்திருக்கும்? அப்ப சும்மா சொல்லுங்க பார்ப்போம். 2000 விட கூடவா இருந்திருக்குமா குறைவா இருந்திருக்குமா? ஆரம்ப விலை கூடவா இருந்திருக்கும். நம்ம உடனே காசை கொடுத்தா டிஸ்கவுண்ட் கழிச்சு போட்டு 2000 ரூபாய்க்கு தருவாங்க. அப்ப ஆரம்ப விலை 2000 விட கூடவா இருந்திருக்கும். அது எவ்வளவு எங்களுக்கு தெரியுமோ? தெரியாட்டி என்ன செய்யறாங்க? அதேதான். வெரி குட். அலர்ட்டா தான் இருக்கீங்க. பயிற்சி தொடர் பயிற்சி வெற்றி அளிக்கும். ஓகேவா? அப்ப ஆரம்ப விலை எங்களுக்கு தெரியாது. அவர் எக்ஸ். கழிவு எத்தனை வீதம்? கழிவு 20%. 20%. சரியா? 20%. அப்ப விற்பனை விலை எங்களுக்கு தெரியும். விற்பனை விலை 2000 ரூபான்னு தந்துருக்கான். எவ்வளவு விற்கிறீனா? ஆரம்ப விலை எவ்வளவுன்னு தெரியாது எனக்கு. ஆனா விற்பனை விலை விற்கிறது எவ்வளவுன்னு தெரியும். 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? 20% டிஸ்கவுண்ட் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? நாங்க 100க்கு கதைப்போம். 100க்கு என்ன நடக்கும்? 100% கதைப்போம். ஆரம்பத்துல அவரோட விலை 100% இருந்திருக்கு. முழு விலை 100க்கு கதைப்போம். இந்த கணக்கு ஆரம்ப விலை முழுமையாக இருந்திருக்கும் 100%. கழிவு கொடுக்குற 20%.
அப்ப சதவீதத்துல சொல்லுங்க, விற்பனை விலை என்ன சதவீதமா இருந்திருக்கும்? விற்பனை 80%. வெரி குட். 80%. அந்த மாதிரி விளங்கிட்டு கதை உங்களுக்கு. 100% ஆரம்ப விலை, டிஸ்கவுண்ட் கழிவு 20%. அப்ப அதை கழிச்சு போட்டு எங்களுக்கு 80%மான விலையை தராங்க. அந்த 80% தான் எவ்வளவு? 2000 ரூபா. 2000 ரூபா. 80% 2000 இருந்தா 100% எவ்வளவு? இதான் எங்கட கேள்வி. 80% 2000 ரூபாயா இருந்தா 100% எவ்வளவு? அப்ப எப்படி சமன்பாடு எழுதுவோம்? 80 சொல்லி சொல்லி எழுதுவோம் மனதுக்குள்ள. 80% 2000 ரூபாயாக இருந்தா 100% எவ்வளவு? சரியா? அப்ப பூஜ்ஜியத்தை வெட்டுவோமா? ஒன்றே ஒன்றுதான் இருக்குன்னு. இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். சரியா? அப்ப என்ன செய்யலாம்? இனி 4ஆல வெட்டலாம். ஆனா சும்மா பிரிப்போம். ஏன்னா 200 கீழே 8 இருக்கு, அங்கால தர 100 இருக்கு. இப்ப 200 8ஆல பிரிப்போம். 200 8ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 8 2 16, 4 மிச்சம், இந்த சைவரை இறக்கினா 8 5 40. அப்ப 200 8ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 25. 25. அங்கால ஒரு 100 இருக்கு. அப்ப 100ஆல பெருக்கிறேன்னு சொன்னா இங்க 2 சைவர் இருக்கு, அதை நாங்க சேர்ப்போம். 25ஓட 2 சைவரை சேர்ப்போம். என்ன? அப்ப முன்னுக்கு ஒண்ணு மிஸ் ஆயிட்டு. என்னது? என்ன மிஸ் ஆயிட்டு? ரூபா மிஸ். ரூபாய். வெரி குட், ரூபா. என்ன அவ்வாறு மணிக்கூட உண்மையான விலை இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னங்க? இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மிஸ்டேக் என்னது? 80% 2000 ரூபாய்னா 20 வந்து 9 4 மடங்கு. அப்ப 2000 4ஆல பிரிச்சா 500. 2500 கூட்ட 2500. ஓகே, அப்படி பாக்குறீங்களா? 4 மடங்கு. ஓகே, வெரி குட். அது நல்லா இருக்கு. மெத்தட் சொன்னீங்களா? எனக்கு மிஸ்டேக் கேட்டது. ஓகே ஓகே, சரி, ஓகே, வெரி குட். அடுத்தது, அடுத்த கேள்விக்கு போவோம். நாங்க 8வது கேள்விக்கு போவோமா? 8வது கேள்வி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த ஞாபகம் வருதா? 8வது கேள்வி எங்கேயாவது பார்த்த ஞாபகம் வருதா? ஓ 8வது கேள்வி 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 8வது கேள்வி. அதே 8வது கேள்வியில இதே கேள்வி வந்தது. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் பேப்பர் இருக்கு. சரியா? கிளாஸ் முடிய இதை நோட் பண்ண கொள்ளுங்க. சும்மா வட்டம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. 2025 பேப்பர்ல பாருங்க, 8வது கேள்வியில இதே பேப்பர் இருக்கு, நாங்க செஞ்சு விட்டுருக்கிறோம். அப்ப நீங்க பார்க்கலாம். ஏ சக பி வந்து 11ஆம். ஏ சக பி வந்து 11ஆம். அப்ப கேட்டிருக்காங்க வந்து 2A சக 2B சய 4 பெருமானத்தை காணட்டான். 2A சக 2B சய 4. ஓகேவா? இவருக்கு பெருமானம் தந்திருக்கு, இவருக்கு கேட்டிருக்கு கேள்வி. அப்ப இவரை வச்சுக்கொண்டுதான் அவரை காணணும். இவரை எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தந்திருக்கணும். இவர் இங்க 2A 2B இருக்கு. இங்க எத்தனை A இருக்கு, எத்தனை B இருக்கு? A இருக்கு, ஒரு B இருக்கு. ஒரு A ஒரு B இருக்கு. அப்ப ஒரு A ஒரு B எப்படி 2ஆ மாதிரி, எப்படி டபுள் ஆகுறது? எப்படி 2ஆ மாதிரி? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். ஏன்னா 2ஆல பெருக்கணும். அப்ப ஒரு சமன்பாட்டை பெருக்கினா 2 பக்கம் பெருக்கும். தனியா இவரை மட்டும் பெருக்கி போட்டு விடையலாது. தனியா இவரை மட்டும் பெருக்கல, எல்லாரையும் பெருக்கும். அப்ப பெருக்குவோமா? அப்ப இவரை 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? சரி, எப்படி எழுதுறேன்னா 2A. அப்ப 2 தர A 2A ஆக, அங்கால 2 தர B 2B, அப்புறம் 2B. 18 தர 2. 22. அப்ப 2Aக்கும் 2Bயும் கூட்டினா என்ன வருதா? 3 4 22. 2A 2Bயும் கூட்டினா 22 வருதா? அப்ப இங்க பாருங்க, 2Aக்கும் 2Bயும் கூட்டுறதுக்கு பதிலா நாங்க என்ன போடலாம்?
22. என்ன போடலாம் அங்கால மறை 4 22ல இருந்து 4 போனா எவ்வளவு சரி ஐசி கேள்வி உண்டு என்ன 8வது கேள்வி கூட என்ன 18. ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம் 9வது கேள்விக்கு போவோம் 9வது கேள்விக்கு விரைவாக 9வது கேள்விக்கு போவோம் 9வது கேள்வி 9வது கேள்வி வயது கேள்வி என்ன வயது கேள்வி நாங்க ஏற்கனவே நிறைய கேள்வி செய்துட்டோம் ஓகே இந்த கேள்வியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுவும் ஏற்கனவே வந்து கேள்வி ஒன்றோட மாத்தி தந்திருக்கு வயது கேள்வி இதுவும் அதே நம்பர்ல வந்திருக்கு 9வது கேள்வி பார்ப்போம் 4 வருடத்துக்கு முன்பு தேவாவின் வயது அவனது தம்பி நேசாவின் வயதின் மும்மடங்காக இருந்தது சரியா 4 வருஷத்துக்கு முதல் பிளாஷ்பேக் நம்ம தேவாவும் நேசாமா நேசாவாம் தம்பி நேசா மற்றவர் தேவா 4 வருடத்திற்கு முன் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தேவாவோட வயது அவருடைய தம்பி வயதின் வயது சரி ஓகே இங்க பாருங்க அப்ப நேசாட வயதுங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது என்ன செய்வோம் வழக்கம் போல அப்ப 4 வருஷத்துக்கு முன்னுக்கு நேசாட வயது என்னவாம் தேவாட வயதை போல சாரி தேவாட வயது என்னவாம் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தேவாட வயது அவரோட தம்பி நேசாவின் வயதை போல 3 மடங்கா அப்ப நேசா எக்ஸ்ன்னு சொன்னா தேவா எவ்வளவா இருப்பார் எவ்வளவா இருப்பார் 3x ஆக இருப்பார் என்ன 3x 3 மடங்கு 3 கூட இல்லதான் 3 அதிகம் என்று சொல்லி என்ன எழுதியிருப்பீங்க நேசாட வயதை விட 3 அதிகம் எக்ஸ் பிளஸ் 3 வெரி குட் எக்ஸ் ஆக 3 இது 3 மடங்கு 3ஆல பேருக்கும் 3 தர எக்ஸ் 3x ஓகேவா சரி அப்ப இப்ப இது 4 வருஷத்துக்கு முந்தின கதை இப்ப தற்போது அதை எழுதுவோம் தற்போத காணும் தற்போதுன்னா 4 வருஷத்துக்கு 4 வயசு கூடி இருக்கு இதை விட என்ன இப்ப உங்களை எல்லாரும் 10 9 10 11 எல்லாருமே இருக்கீங்க 4 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 வயசுக்காரருக்கு என்ன வயசு இருந்திருக்கும் 6 வயசு இருந்திருக்கு என்ன இப்ப 10 வயசு என்ன நடந்திருக்கு 6ஓட 4 கூட்டம் அப்ப 4 வருஷத்துக்கு முன்னுக்கு எக்ஸ் சொன்னா இப்ப என்ன வயதா இருந்திருக்கும் நேசாவுக்கு வெரி குட் எக்ஸ் 4 வயசு கூட வந்து அப்ப தேவாவுக்கு என்ன வயசா இருந்திருக்கும் 3x plus 3x ஆக 4 தேவாவுக்கு 3x ஆக 4 சரி அடுத்து இன்னும் 2 வருடங்களில் இருந்தா தற்போதுல இருந்துதான் கூட்டம் 2 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்றாங்க இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு சொன்னா இப்ப எவ்வளவு அப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவா இருக்கும் உங்களுக்கு 10 வயசுன்னு சொன்னா 2 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு வயசா இருக்கும் 12 வெரி குட் 12 கூட்டம் எக்ஸ் 4 2 வருஷத்துக்கு பிறகு 2 அப்ப ஏற்கனவே எக்ஸ் 4 அதோட 2 கூட்டினா என்ன 4 2 எத்தனை 6 4 2 6 அது மாதிரி இவருக்கு 2 வயசு கூடுந்தாங்க அவர் மட்டும் அப்படியே இளமையாவே இருப்பாரோ 2 வருஷத்துக்கு பிறகு 3x 6 வந்து இப்ப என்ன சொல்றாங்க இன்னும் 2 வருடங்களில் நேசாவின் வயது 11 ஆகுமா நேசாட வயது 11 நேசாட வயது 11 தான் இருக்காங்க ஆனா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் 2 எக்ஸ் 6 அப்ப 11க்கு என்னவா இருக்கும் சமனாக இருக்கும் என்ன நேசாட வயது 11 நாங்க எடுத்து வச்சிருக்கோம் எக்ஸ் 2 அவங்க சொல்றாங்க நாங்க எடுத்து வச்சிருக்கோம் நேசாட வயது 11 அவங்க சொல்றாங்க 11 அப்ப இதுல இந்த எக்ஸ்
இந்த 6 இந்த 12ல 6 கழிக்கணும். எஸ் இந்த 6 கூட்டுப்படுது. அப்ப கூட்டுப்படுறாங்க அவன் என்ன செய்வார்? கழிப்படுவார். கழிப்படுவார். 11ல இந்த 6 குணம் எவ்வளவு? 5. எக்ஸாம் 5. சரி, இனி கேள்விக்கு போவோம். என்ன கேள்வி சொல்றாங்க? அடுத்த வருடம். அடுத்த வருடம்னு சொன்னா ஒன்றும் சொல்லாம அடுத்த வருடமே சொல்லியிருக்காங்களே. ஒன்றும் சொல்லாம அடுத்த வருடம்னு சொன்னா என்ன? இதுக்கு புறவா, இதுக்கு புறவா, இதுக்கு புறவா. ஒன்றும் சொல்லாம அடுத்த வருடம்னு சொன்னா நீங்க தற்போதுல இருந்தே பாருங்க. அடுத்த வருடம்னு சொல்றாங்க. சரியா? அப்ப தற்போது வயதை காணும். தற்போது வயது எவ்வளவு? தேவாவோட வயது இருக்கிறாங்க. தேவாவோட தற்போது வயது எவ்வளவு? 3x4. 3x ஆக 4. அப்ப எக்ஸ் எவ்வளவுன்னு தெரியும் உங்களுக்கு? 5. 5. அப்போ இப்படி அழிச்சு போட்டு 35 போடலாமோ? இல்ல, இல்ல, என்ன 3 மேக்ஸ் என்ன செய்யுது? பெருக்கப்படுது. பெருக்கப்படுது. அப்படி போட்டுட்டு வர இல்ல. சரியா? தேவாட வயதை இங்க காணப்புறம் பாருங்க, கொஞ்சம் கீழே. தேவாட தற்போதைய வயதை காணப்புறன். தேவாவின் தற்போதைய வயது. தற்போதைய வயது வந்து 3x ஆக 4. அப்ப 3 தர எக்ஸ் என்ன? எக்ஸ் வந்து எவ்வளவு தெரியும்? 5. அங்கால சக 4. இப்ப உங்களுக்கு பொட்மாஸ் தெரியும், கூட்டலுக்கு 3 பேருக்கா தெரியும், எல்லாம் படிச்சுட்டாங்க. அப்ப 3 5 15 4 எத்தனை? 19. தேவாவுக்கு தற்போதைய வயது எவ்வளவு? 19. அப்ப அடுத்த வருஷம் என்ன வயசா இருக்கு தேவாக்கு? அடுத்த வருஷம் எவ்வளவு? 20. 20. விடை 20 இருக்கும். விடை 20 இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி போ. யாரையோ மைக் இடைஞ்சு கொண்டிருக்குதே. ஓகே, சரி. அடுத்தது 10வது கேள்வி போவோம். 10வது கேள்வி. 10வது கேள்வி முக்கோணிகள அகக்கோணங்கள் தொடர்பா நாங்க ஏற்கனவே படிச்சிட்டேன். என்ன முன்னுக்கே படிச்சிட்டேன். முக்கோணிகள் என்று சொன்னா அகம். அகம் என்று சொன்னா உள்ளுக்குள்ள. உள்ளுக்குள்ள முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்கிற மாதிரி முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்கும் என்று சொல்லி கடந்த வகுப்புகள்ல படிச்சுட்டேன். அந்த 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்னு படிச்சாங்க? 180. 180. 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும்னு படிச்சாங்க. அப்ப இந்த கோணம் வந்து 4x 36. சரியா? அங்கால சக 9x சய 7. சரியா? அங்கால சக 5x சய 11. ஓகேவா? இவ்வளவு 3ஐயும் கூட்டினா என்னத்துக்கு சமனா இருக்கும்? 180. அங்கால எழுத இடம் இல்லாம போயிட்டேனே. சரி, நான் கீழே எழுதுறேன், முதல்ல கூட்டுவோம். அப்ப இங்க பாருங்க, இதுல 4x இருக்கு, இதுல 9x இருக்கு, இதுல 5x இருக்கு. அவ்வளவுதையும் கூட்டினா எத்தனை x வரும்? 4x 9x 13x. 13x ஓட 5x கூட்டினா எத்தனை வரும்? எத்தனை x வரும்? 18. 18x வரும். 18x வரும். அடுத்தது பாருங்க, கொஞ்சம் 36 இருக்கு. 36 இங்க கழித்தல் 7. இப்ப 36ல இருந்து 7 போனா எவ்வளவு? 36ல இருந்து 7 போனா எவ்வளவு? 79. 29. 29. 29 என்ன? 29. அங்கால திரும்ப கழித்தல் 11. 29ல இருந்து 11 போனா எவ்வளவு? 29ல இருந்து 11 போனா எவ்வளவு? எத்தனை? 18. என்ன? ரெண்டையும் கூட்டினா 180க்கு சமம். என்ன? ஏன் இவ்வளோத்தையும் கூட்டினா 180? அங்க நாங்க போட இடம் இல்லை. என்ன? அதுக்காக இங்க போடுறோம்னா கீழே 180. சரியா? அப்ப இந்த 18 கூட்டுப்படுறேன். அப்ப கூட்டுப்படுறவர் அங்கால போனா என்ன செய்வார்? அங்கால போனா என்ன செய்வார்? கூட்டுப்படுறவர் அங்கால போனா கழிப்படுவார். அழிபடுவார். வெரி குட், அழிபடுவார். இப்ப 180ல இருந்து 18 போனா எவ்வளவு? 180ல இருந்து 18 போனா, இது 10ல இருந்து 8 போனா 2, 7ல இருந்து 1 போனா 6, இந்த 1 அப்படியே வரும். 162. என்ன? அப்ப 18x 7
162. அப்ப இங்க பாருங்க 18 மேக்ஸும் ஒன்றோட ஒன்று என்ன செய்யறார்? 18 மேக்ஸும் ஒன்றோட ஒன்று பெருக்குப்படுறார் என்ன? அப்ப பெருக்குப்படுறவர் அங்காளவனை என்ன செய்வார் படிச்சாங்க. பெருக்குப்படுறவர் அங்காளவனை என்ன செய்வார்? பிரிபடுவார். பிரிபடுவார். அப்ப 162 நாங்க 18ஆல பிரிப்போம். 162 18ஆல பிரிப்போம். அப்ப 162 18ஆல பிரிக்கணும்னு சொன்னா முழுமையா தான் பிரிப்போம். 1 கடங்காது 16 கடங்காது. அப்ப 162க்குள்ளேயும் எத்தனை? 18 இருக்கும். 10 இருக்குமா? 18 தர 10 எவ்வளவு? 18 தர 10 18 தர 10 எத்தனை? 180. 180. அப்ப 10 விட குறைவா தானே இருக்குமே. 162 150. எத்தனை? 10 மடங்கு வராது தம்பி. இதுல 10 மடங்கு வராது. 10 போட்டா 180 வந்துடும். அப்ப 10 கடந்து 9. 18 தர 9. 18 தர 9 பெருக்கி பார்ப்போமா? 18 தர 9 9 8 72 2 எழுதி 7 மிச்சம் 9 தர 1 9 9 மேலும் 16 162 அழகா வந்துட்டு. அப்ப எக்ஸாம் எவ்வளவு? எக்ஸாம் எவ்வளவு? 9 பாகை. 9 பாகை. எக்ஸாம் 9 பாகை. சரியா? இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு கோணத்தையும் காண போறோம். முதல்ல கேள்வி என்னன்னு பார்க்கல. கேள்வி என்ன? உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணின் மிகச்சிறிய கோணத்தின் பருமனை காண்க. மிகச்சிறிய கோணத்தின் பருமனை காண்குவோம். நாங்க இதுல கெஸ் பண்ணி போடல. அதுனே 4x இருக்கு, 9x இருக்கு, 5x இருக்கு. அப்போ 9x பெருசா இருக்கும், 5x அடுத்ததா இருக்கும், 4x அடுத்து சின்னதா இருக்கும்னு சொல்லி போட்டு 4x 36 எழுதி போட்டு வந்தா என்ன நடக்கும்? இப்ப பார்ப்போம். என்ன அப்போ ஒன்றையும் தனித்தனியே காணும். என்ன ஓகே. அப்ப என்னென்ன கோணம் இருக்கு? 4x 36 இந்த கோணம் எவ்வளவுன்னு காணும். 4x 36. அப்ப 4 தர x 4 தர x x எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். x எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 9 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அப்ப 4 தர 9 எவ்வளவு? 4 தர 9 9 36. 36ஓட இன்னொரு 36 கூட்டினா 72 வரும். இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப சொல்ற பாருங்க. இது 4x சொன்னா 4 தர x. x வந்து 9 தெரியுமா? 9 x வந்து 9. அப்ப 4 9 36. இவ்வளவுக்காண்டி 36 வரும். இஞ்சால ஒரு 36 வரும். கூட்டினா 72 வரும். சரியா? அடுத்தது என்ன கோணம் இருக்கு? 5x 11 இருக்கு. 5x 11. அப்ப இங்க பாருங்க. x-க்காண்டி 9 போடுவோம். x-க்காண்டி 9 போட்டா 9 5 45. 45ல இருந்து 11 போனா எத்தனை வரும்? 45ல இருந்து 11 போனா 34 வரும். 34 வரும். அடுத்த கோணம் என்ன? 9x 7. 9x 7. அப்ப x-க்காண்டி என்ன போட போறோம்? x-க்காண்டி 9. அப்போ 9 9 81ல இருந்து 7 போனா எவ்வளவு? 81ல இருந்து 7 போனா 24. 74. அப்ப உள்ளதுக்குள்ள மிகப்பெரிய கோணம் யாரு? 74 பாகை. 74 மிகப்பெரியது. கேட்ட கேள்வி என்ன? மிகச்சிறிய கோணம். மிகச்சிறிய கோணம் யாரு? 34 பாகை. 4 பாகை. பார்த்தீங்களோ? 5x என்றதுக்காண்டி நாங்க இதான் சின்ன நினைக்கிறோம். இதான் சின்ன நினைக்கிறேன். 4x தான் சின்னதா இருக்கும் நினைக்கிறாது. என்ன இதான் விட 34 விட விளங்கினதா? அடுத்து அப்படியே 11ஆவது கேள்விக்கு போவோம். 11ஆவது கேள்விக்கு ஓகே. 11ஆவது கேள்விக்கு போவோம். அடுத்து வரும் 5 ஒற்றை எண்களின் அடுத்து வார ஒற்றை எண்களா? அடுத்து வார நம்பர்ஸ் இல்லை. அடுத்து வார ஒற்றை எண்கள். உதாரணத்துக்கு 1 3 5 7 9 11 இதெல்லாம் அடுத்து வார ஒற்றை எண்கள். என்ன அப்படி அடுத்து வார 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. அடுத்து வார 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 125. கூட்டுத்தொகை இந்த 5 நம்பரையும் கூட்டினா இவ்வளவுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இதை கூட்டி பார்ப்போமா? 9 மேலும் 16 16 மஞ்சும் 21 21 3
24 24 ஒன்றும் 25 கூட்டுத்தொகை 25 வருது. சரியா? ஓகே. அப்ப அத மாதிரி இதுல அடுத்து வார 5 அதுல கூட்டுத்தொகை வந்து 125. சரியா? அதுல மிகப்பெரிய எண் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 5 ஒற்றை எண் இருக்கு. 5 ஒற்றை எண் இருக்கு. கூட்டுத்தொகை வந்து 125. சரியா? நாங்க இப்படி யோசிப்போம். 5ம் சமனாக இருந்தா 5மே சமன் என்று வைப்போம். 5 சமனாக இருந்தா ஒன்று எப்படி காண்றது? ஒரு நம்பரை 5ஐயும் கூட்ட 125 வருது. 5 சமனான நம்பரை கூட்ட 125 வருது. அப்போ ஒரு நம்பரை காண்றதுக்கு என்ன செய்வோம்? ஷார்ட்கட் என்ன செய்யலாம்? 5 நம்பரும் சமன், 5ஐயும் கூட்ட 5 அளவாக்கணும் 5 அளவகுப்போம். 5 அளவகுப்போம். அப்ப 125 5 அளவகுத்தா எவ்வளவு வரும்? 125 5 அளவகுத்தா எவ்வளவு வரும்? 5 அளவகுத்தா 5 10 2 மிச்சம். இந்த 5 இறக்கினா 25. அப்ப 5 25 25 வருது. சரியா? அப்ப 25 இங்க பாருங்க. இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. இதை எவ்வளவு கூட்ட 25 வந்தது. சரியா? 25 நாங்க 5ஆல வகுத்தா என்ன விட வரும்? 25 5ஆல பிரிச்சா 5 வரும். அந்த எங்க வந்திருக்காரு? அந்த 5 நடுவுல வந்திருக்கிறார். சரியா? நடுவுல வந்திருக்காரு. அது மாதிரி இவரை இந்த 125 வகுப்புக்குள்ள 5ஆல வகுப்புக்குள்ள என்ன விட வந்திருக்கு? 25. அப்ப அவர் எங்க வந்திருப்பார்? நடுவுல வந்திருப்பார். நடு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அடுத்து வார ஒற்றையன்கள் தானே. அப்ப 25க்கு அடுத்த வார ஒற்றையன் என்ன? 25க்கு அடுத்த வார ஒற்றையன் எத்தனை? 25க்கு அடுத்த என்ன? 26. 25க்கு அடுத்த 26 ஒற்றையன். 25க்கு அடுத்து வார ஒற்றையன் என்ன? 27 வெரி குட். 27 27க்கு அடுத்து வார ஒற்றையன் என்ன? 29 வெரி குட். அப்ப 25க்கு முன்னுக்கு என்ன இருந்திருப்பாரு? 25க்கு முன்னுக்கு என்ன இருந்திருப்பாரு? 21 சரியா? இப்படி எழுதி கூட்டினா 20 20 20 100 ஒன்றுகளை கூட்டி 9 மேலும் 16 16 மஞ்சள் 21 21 125 வருது இல்ல? அப்ப சொல்லு பாப்போம். இதுல கேள்வி என்ன? மிகப்பெரிய எண் யார்? மிகப்பெரிய எண் 29. அப்ப அடுத்து சொன்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டி நம்பர் இருக்கும் அத்தனை நம்பரால சரியா கூட்டுத்தொகை தான் இருக்கு. அப்ப 5 அவர் தான் நடுவில் இருப்பார். அவர் தான் நடுவில். அவர் தான் சராசரி. அவர் நடுவில் இருப்பார். அவங்களால கூட ஓகேவா? சரி ஓகே. அப்ப அடுத்த கேள்விக்கும் 12வது கேள்வி. 12வது கேள்வி. சரியா? 12 டைம் அடுத்த வகுப்பு இருக்கலாம். நான் 12வது கேள்வியோட முடிக்கிறேன். 12வது கேள்வி கொஞ்சம் வேகமா பார்ப்போம். 12வது கேள்வி. ஓகே. 12வது கேள்வி 69 கீழ் 14. 69 கீழ் 14. 69 கீழ் 14. என்னவாம் அதுக்கு? 69 14க்கு மிக அண்மித்த நிறையன். அண்மித்த மட்டன் தட்டல் என்றதுதான் நாங்க அப்படி அண்மித்த என்று சொல்லி சொல்றாங்க. மட்டன் தட்டல் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. மட்டன் தட்டல் 6ஆம் ஆண்டு இருக்கு. மட்டன் தட்டல் நீங்க 4ஆம் ஆண்டே படிக்கிறீங்க. மட்டன் கிட்டிய 10க்கு கிட்டிய 100க்கு கிட்டிய 1000க்கு கிட்டிய முழு எண்ணுக்கு சொல்லி வகை வகையா இருக்கு. படிப்போம். நம்ம இப்பவே படிப்போம். மட்டன் தட்டல் 2000. அதுக்கு முன்னுக்கு 69 14 69 14 பிரிப்போம். யாரையோ மைக் கொண்டிருக்கிறது. எல்லாற்ற மைக்கையும்
ஓகே, சரியா? அப்ப 69ஐ 14ஆல பிரிப்போம். 69 14ஆல பிரிக்கணும் என்று சொன்னாலும் எங்களுக்கு பெருக்கி தான் பார்க்கணும். அப்ப 4 முறை வருதா? சரியா? 4 முறை வருதா? அப்ப 2 16 6 ஒரு மிச்சம் 4 4 4 3 5 56 வருது. சரியா? அப்ப 9ல இருந்து 6 போனா 3, 6ல இருந்து 5 போனா 1, 13 வருது. சரியா? அப்ப இதோட விட மாட்டேன் தானே. இஞ்சால இறக்குறதுக்கு நம்பர் இல்லை. இறக்குறதுக்கு நம்பர் இல்லாட்டி என்ன செய்வோம்? இங்கே தசம் குத்தி தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற பூஜ்ஜியம், தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற பூஜ்ஜியத்தை இறக்குவோம். 130. 130ண்டா அஞ்சு பாருங்க, 14 தர 10 140. 14 தர 10 140. அப்ப 10ஐ விட குறைவா தான் இருக்கு. ஏன்னா 14 தர 9. 14 தர 9. 14 தர 9. 9 4 36 6 3 மிச்சம் 9 1 9 9 3 12 126. 126. சாரி. ஓ சரி, 126. என்ன 126? அங்கே 4 4 அங்கே 40 என்று வரப்போகுது. 40க்குள்ள வரப்போகுது. 3 முறை வராது, 2 முறை தான் வரும். எங்களுக்கு இவ்வளவு தான். எங்களுக்கு 4.9 போதும். 4.9ஓட போகும். ஏனண்டா முழு எண்ணுக்கு நிறை எண் தானே கேட்டிருக்கு. கேட்ட கேள்வி என்ன? நிறை எண் முழு எண். முழு எண்ணுக்கு மட்டும் தட்டுண்டா பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அண்மித்த நிறை எண் மட்டம் தட்டல் என்றதுக்கு பதிலா அண்மித்த நிறை எண்ணு கேட்டிருக்கு. அண்மித்த நிறை 4.9க்கு கிட்டவா இருக்கிற முழு நம்பர் என்ன? கிட்டவா இருக்கிற முழு நம்பர் என்ன? சொல்லுங்க பாப்போம். 5 சார். என்ன? 5. 5. 4க்கு 4.9 என்றதுக்கு பக்கத்துல அடுத்த 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. அப்ப 4.9க்கு அண்மித்த நிறை என்னன்னு கேட்டா அது 5. சரியா? அது எப்படி பாக்குறேன்னு சொன்னா, இந்த தசத்துக்கு பின்னுக்கு வர நம்பர் 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்தா, 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்தா இதுக்கு அடுத்து வர நம்பருக்கு மட்டம் தட்டுவோம். சரியா? இங்க பாருங்க, இதுல 9 தானே இருக்கு. அப்ப 5ஐ விட பெருசு. அப்ப 4க்கு அடுத்து வர நம்பர் 5. அப்ப அண்மித்த நிறையம் 5 என்று போடுவோம் விடையே. அப்ப சொல்லுங்க, அப்போ 4.4 4.4 என்று வந்திருந்தா என்ன விட போட்டிருப்பீங்க? 4.4 வந்தா என்ன விட போட்டிருப்பீங்க? 4 சார். 4 தான் போட்டிருப்போம். ஏன்? இது 5ஐ விட சின்ன. ஏன்னா 5ஐ விட சின்னன்னு சொன்னா இவர் அப்படியே எழுதுவோம். சரியா? 4 போடுவோம். ஓகேவா? அப்ப இப்ப சொல்லுங்க, 4.5 இருக்கு சொல்லுங்க. 4 எடுத்துறேன். 5 5. 5 அல்லது 5ஐ விட பெரிய நம்பர். 5 விட பெரிய 5ஐ விட பெருசு. அப்ப பட்டத்துல என்ன 5? 4.5 5 சமனா இருக்கு. அப்ப 5 விட என்ன? இதுக்கு விட 5, இதுக்கும் விட 5, இவருக்கு விட 4. விளங்கினதா? வெரி குட். நல்ல விஷயம். 14 வகுப்புல சந்திக்கும். ஓகே தானே? Thank you sir. Thank you sir. Sir bye sir. Good night sir. Good night. Thank you, sir.